Hello students, welcome to EA Max. இன்னைக்கு Max 9th standard algebra exercise 3.4 பார்க்கலாம். Fourth sum பாருங்க expand. First subdivision 3a minus 4b cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து சம்மில் வந்து கியூப்னு கொடுத்துருக்காங்க பவரில். அப்போ நமக்கு கியூப்னா நம்ம ஃபார்முலா எந்த இடத்துல எடுப்போம், கியூப்பில் வர மாதிரி தான் எடுப்போம். அப்போ பேஜ் நம்பர் 100ல் இங்கே பாருங்கள் மேலே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த சம்மை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். அப்போ நம்ம இதை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்து பண்ணிடலாமா? இப்போது பாருங்கள், நான் இங்கே சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 3a minus 4b cube x minus y cube equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ x வந்து நமக்கு 3a, y வந்து 4b. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கியூபுக்கு நமக்கு என்ன இருக்குது, 3a இருக்குது. ஸோ 3a கியூப் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு 3a இருக்குது. ஸோ 3a ஸ்கொயர். ஒய்க்கு வந்து 4b இருக்குது. ஸோ 4b ப்ளஸ் 3 வந்து எக்ஸ்க்கு என்ன இருக்குது, 3a இருக்குது. ஒய் ஸ்கொயருக்கு வந்து 4b ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது ஒய் கியூப் இருக்குது. ஒய் கியூப்க்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது, 4b இருக்குது. ஸோ 4b கியூப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுவீங்க, இதை மல்டிப்ளை பண்ணணும். 3a 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 3 3s are 9, 9 3s are என்ன நமக்கு 27a கியூப். நெக்ஸ்ட்டு மைனஸ். ஸோ இதை எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3a வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா 3 3s are 9. அப்போது 9a ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, 4b இருக்குது. ஸோ 4b எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு 3a ப்ராக்கெட்டில் இருக்கல, இதை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 4 வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா 4 4s are என்ன நமக்கு 16. அப்போ 16b ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4b கியூப் இருக்குது. ஸோ 4 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னா 4 4s are 16, 16 4s are நமக்கு என்ன 64. அப்போ 64b கியூப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது 27a கியூப் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 9 3s are என்ன நமக்கு 27, 27 4s are 108, 108. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் என்ன இருக்குது, a ஸ்கொயர் b. அப்போ a ஸ்கொயர் பின்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சுது. அடுத்தது இதை எடுக்கணும். ப்ளஸ் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர்ஸை சால்வ் பண்ணிடலாமா? அப்போ 3 3s are 9, 9 16s are எவ்வளோ நமக்கு 144. ஓகேங்களா? ஸோ 3 3s are 9, 9 16s are 144. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் a b ஸ்கொயர் இருக்குது. அப்போ a b ஸ்கொயர் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 64b கியூப். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/y கியூப் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா, போன சம்மில் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து ப்ளஸ். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூப்னு எடுப்போம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ், ஒய் வந்து 1/y. ஓகேங்களா? ஸோ எக்ஸையும் ஒய்யும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். எக்ஸ் கியூப்க்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் 3, எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸுன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஒய்க்கு வந்து என்ன இருக்குது, 1/y இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 எக்ஸ்க்கு வந்து எக்ஸ், ஒய்க்கு வந்து ஒய் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 1/y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப்க்கு என்ன இருக்குது 1/y கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸை 3 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு என்ன தான், எக்ஸ் தான். ஸோ அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் அடுத்தது ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 3x ஸ்கொயர் இங்கே 1/y இருக்குது. ஸோ இதோட இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயரோட 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன 3x ஸ்கொயர் தான். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, y இருக்குது. அதை அப்படியே போட்டுடணும். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்கணும். 1/y த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ அதை பண்ணலாமா? அப்போ 3x 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணாலும் நமக்கு 1 தான். டிவைடட் பை y வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா y ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்தது 1 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணாலும் 1 தான். ஸோ y வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன y கியூப். ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை y ப்ளஸ் ஸோ 3x இன்ட்டு 1 எவ்வளோ நமக்கு 3x டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1/y கியூப். அவ்வளோதான் இந்த
சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? 5th சம் பாருங்க. எவாலுவேட் த ஃபாலோயிங் பை யூசிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு 98 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? பாருங்கள், நான் இங்கே சம் எழுதியிருக்கேன். 98 கியூப் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 98 வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்? 100லேருந்து நமக்கு 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 98 கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாம் போடணும். அப்போ நம்ம XY கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் X வந்து நமக்கு 100 -2 வந்து நமக்கு Y. ஓகேவா? அப்போ X = 100, Y = -2. ஓகேவா? ஸோ கியூப் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபார்முலா எழுதலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் கியூப், ஏன்னா இங்கே மைனஸ் வந்துருக்கனால நீங்கள் இந்த மைனஸ் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² ஒய் ப்ளஸ் 3xy² மைனஸ் ஒய் கியூப். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த எக்ஸையும் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். எக்ஸ் கியூப்க்கு நமக்கு என்ன இருக்குது? 100 இருக்குது. அப்போ கியூப் மைனஸ் 3x² என்ன இருக்குது? 100². ஒய்க்கு வந்து நமக்கு -2, 3xக்கு வந்து நமக்கு 100, y²க்கு -2² மைனஸ் y கியூப்க்கு வந்து -2 கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 100 வந்து நம்ம என்ன பண்ணணுமா? 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ அது நம்ம போட்டுடலாமா? இப்போது பாருங்கள், 100 × 100 × 100. ஓகேவா? ஸோ இந்த 1 1s நமக்கு என்ன 1 தான். இந்த 6 0வும் நமக்கு என்ன ஆகிடும்? அப்படியே இறங்கிடும். ஸோ உங்களுக்கு இது தெரியும் இல்லையா? ஈஸி தானே? ஸோ அப்போ இந்த 1ஐயும் 6 0வையும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ், இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 3 இன்ட்டு இந்த 100 நம்ம என்ன பண்ணணுமா? 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 2 டைம்ஸ் போட்டுடலாமா? அப்போ 100 × 100. ஸோ 1 1s are 1. இந்த 4 0 நமக்கு என்ன ஆகிடும்? அப்படியே இறங்கிடும். அப்போ நமக்கு என்ன வருது? 10,000 அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? -2 இருக்குது. ஸோ -2 இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 × 100. ஸோ இங்கே பவரில் நமக்கு 2 இருக்குது. ஸோ 2 2s are என்ன நமக்கு? 4. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ மைனஸ், இங்கே -2 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 2 2s are 4, 4 2s are என்ன நமக்கு? 8. ஓகே, 8ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிடணும்? இந்த நம்பர்ஸ் அப்படியே இறக்கிட்டு ஸோ இதை வந்து பார்க்கணும். அப்போ வந்து 3 2s are என்ன நமக்கு? 6 தானே? அப்போ 6 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதை இறக்கிடலாம். அப்போ இந்த 10,000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை பார்க்கணும். 4 3s are என்ன நமக்கு? 12. இங்கே என்ன இருக்குது நமக்கு? 100. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி நம்ம இந்த நம்பரை இறக்கிட்டலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? 6ஐயும் 10,000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன? ஸோ இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 12ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1200 -8. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ பாருங்க, நமக்கு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு? ஸோ 0 0 0 0. ஸோ இங்கே 100 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 100லேருந்து நமக்கு 6 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 94 தானே? ஸோ நான் இது எப்படி எடுத்துக்கிட்டேன்? ஓகேங்களா? 100 6. ஸோ 100லேருந்து 6 போச்சுன்னா 94. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 94 0 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே 1200லேருந்து 8 வந்து நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ பண்ணிடலாமா? 1200லேருந்து 8 பண்ணோம்னா 0லேருந்து 8 போகாது. ஸோ 0லேருந்து போகாது. ஸோ பக்கத்துலேருந்து பாரோ வாங்கும். இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். ஸோ 10லேருந்து 8 போச்சுன்னா 2 9 1 1. ஸோ அப்போ 1 1 9 2. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 192. அப்போ 291149. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது? 941192. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல பவரில் இருக்கிறது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்பர்ஸை ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
பாருங்கள் 1101 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? ஸோ 1000 + 1 ஸோ இப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு எக்ஸும் ஒய்யும் தேவைப்படுது ஓகேவா. அப்போ கியூப் இதில் நமக்கு வந்து எக்ஸ் வந்து 1000, ஒய் வந்து நமக்கு என்ன 1 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து நம்ம எழுதலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூப், ஏன்னா க்யூப்பில் தானே இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூபுங்கிற ஃபார்முலா தான் எடுக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் 3x² ஒய் 3xy² ஒய் கியூப் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யும் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 1000, ஸோ 1000 கியூப் ப்ளஸ் 3 x²க்கு என்ன இருக்குது 1000 இருக்குது, ஸோ 1000². ஒய்க்கு வந்து 1 3, எக்ஸ்க்கு வந்து 1000, y²க்கு 1², y கியூப்க்கு என்ன இருக்குது 1 கியூப் ஓகேவா. ஸோ இப்போ இந்த 1000 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணணுமா. ஸோ பண்ணிடலாமா. 1000 × 1000 × 1000. ஸோ 3 1 1s are 1 1 1s are 1. ஸோ 1 எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது நமக்கு வந்து 60 இருக்குது, 60 அண்ட் இங்கே இன்னும் இருக்குது 00. ஸோ அப்போ வந்து நமக்கு மொத்தம் 90 இருக்குது. ஸோ அப்போ 90 என்ன பண்ணிடலாம் இறக்கிடலாம் ஓகேவா. ஸோ இது தானே. அப்போது இங்கே நமக்கு என்ன வரும் 1 0 0 0 0 0 0. ஸோ 90 போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ 0 அந்த 1000 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ 3 போட்டாச்சு. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பவரில் இருக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ 1000 வந்து நம்ம என்ன பண்ணணுமா 2 டைம்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1000 × 1000. ஸோ 1 1s are 1. நமக்கு எத்தனை 0 இருக்குது 6 0 இருக்குது. ஸோ 6 0 என்ன பண்ணிடணும் இறக்கிடணும் ஓகேவா. ஸோ இன்ட்டு 1000 இன்னொரு 0. ஸோ அப்போ நமக்கு வந்து 1 போட்டு நம்ம 6 0 வந்து என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1 இருக்குது, அந்த 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும். 3 × 1000 எவ்வளோ நமக்கு 3000. ஸோ 3யும் 1000யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன 3000. நெக்ஸ்ட்டு 1 1s are எவ்வளோ 1 தான். 1 2 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு 1 தான். ஸோ அதனால் நம்ம போட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே 1 3 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு என்ன தான் 1 தான் ஓகேவா. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் 1 போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது என்ன பண்ணணும் அப்படியே வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே இறக்கிடலாம். ஸோ இந்த 3யும் இந்த நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் 3 × இந்த நம்பரும் நமக்கு என்ன வந்துடும் அப்படியே வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3000 + 1 ஓகேவா. ஸோ இதையும் என்ன பண்ணணும் இந்த 4 நம்பர்ஸையுமே இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா. பாருங்கள் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. 1 0 0 3 0 0 3 0 0 1 ஓகேவா. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் இங்கே போடணும் ஓகேங்களா. அப்போ 1 0 0 3 0 0 3 0 0 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. பாருங்கள் 6th sum. If x plus y plus z equal to 9 and xy plus yz plus zx equal to 26, then find the value of x square y square z squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் தென் வந்து இதுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். ஸோ இதை தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துடலாமா இந்த சம்மை. பாருங்கள் நீங்கள் நான் அந்த சம்மை எழுதியிருக்கேன். x + y + z = 9, xy + yz + zx is equal to 26, x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன, அதாவது இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட ஃபார்முலா நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ இந்த 2வை வந்து நம்ம காமனாக எடுத்து இங்கே போட்டாச்சு. அப்போ x + y + z ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்ன x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் + 2xy + 2yz + 2zx ஓகேவா. ஸோ நம்மளை வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். ஸோ இதை தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். மெத்தடெல்லாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது x + y + z the whole ஸ்கொயர். ஸோ இது அப்படியே நமக்கு இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் நமக்கு இங்கே என்னவாகும் மைனஸ் ஆகும். அப்போ 2xy - 2yz - 2zx ஓகேவா. ஸோ இந்த இது தானே x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். ஸோ இதை தானே நம்மளை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இது என்ன பண்ணலாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஓகேவா.
ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்லேயே 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 9 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்லேயே, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் இதை பார்க்கணும். இங்கே பாருங்கள், நமக்கு 2 -2 வந்து நமக்கு காமனாக வந்திருக்கு. அப்போ அந்த -2வை என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துடலாம் தனியாக. ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் ZX. இங்கே மைனஸ் வெளியே வந்ததுனால இங்கே எல்லாம் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இங்கே 9 த ஹோல் ஸ்கொயர் -2. ஸோ இங்கே XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZXக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 26ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுவும் சேமாக இருக்கு இல்லையா. அப்போ 26. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 26ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதோட வேல்யூ தானே நமக்கு வேணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 த ஹோல் ஸ்கொயர் 2 into 26. ஓகேவா. ஸோ இப்போ 9 வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 9s ஆர் என்ன நமக்கு 81 மைனஸ் 2 into 27 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 52. ஓகேவா. ஸோ இப்போ 81லேருந்து 52வை நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பண்ணால் அப்படின்னா 1லேருந்து 2 போகாது. ஸோ பாரம் வாங்குவோம். இங்கே 11 ஆகும். 11லேருந்து 2 போச்சுன்னா 9, 7லேருந்து 5 போச்சுன்னா 2. ஓகேவா. அப்போ 29. அப்போது நம்மளுடைய எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோடைய வேல்யூ என்ன, 29. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாவை எழுதிட்டு, ஃபார்முலாவில் நமக்கு என்ன வேணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் தான் நம்மளால் இங்கே என்ன பண்ண முடியும், அதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 7th சம்மு. Find 27a cube plus 64b cube if 3a plus 4b equal to 10 and ab equal to 2. ஸோ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 27a cube plus 64b cube தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3a plus 4bக்கு 10ங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க, abக்கு 2ங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த சம் பார்த்துடலாமா. பாருங்க, நான் அந்த சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 3a plus 4b equal to 10, ab equal to 2, 27a cube plus 64b cube. ஸோ இதை தானே நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துக்கலாம். அப்போ 27a cube plus 64b cube equal. ஸோ இந்த 27 நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 3 3s are 9, 9 3s are என்ன நமக்கு 27. அப்போ 3 cube தானே. ஸோ இந்த 3 cube ஏன் வந்ததுன்னு புரியுதுங்களா. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இதுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, a cube ப்ளஸ் 64 எப்படி கொண்டு வருவீங்க, 4ஆல் கொண்டு வரலாம். 4 4s are 16, 64s are என்ன நமக்கு 64. அப்போ 4 cube. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, b cube. ஸோ பாருங்கள், இப்போ நியூமரேட்டில் நமக்கு எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, 3 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போது டினாமினேட்டரில் பார்க்கணும். இங்கே 3a இருக்குது. ஸோ 3aவை எடுத்துக்கிட்டு மேலே இருக்க அந்த நியூமரேட்டரில் இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே கீழே 4b எடுத்துக்கிட்டு மேலே இருக்க நியூமரேட்டில் இருக்கிற 3 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 3a cube 4b cube நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூபுங்கிற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாமா. பிகாஸ் ஏன்னா இதுக்கு நம்ம வேல்யூ கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக. இந்த 27a cube ப்ளஸ் 64b cube நம்ம ஷார்ட்டேஜ் பண்ணியாச்சு. பண்ணதில் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூபுங்கிற ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுங்கிற ஃபார்முலா வரும். ஓகேங்களா. ஸோ இதுவும் சேமாக தானே இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் minus 3xy into x plus y. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு என்ன 3a. ஸோ எக்ஸ் வந்து 3a, y வந்து நமக்கு 4b. ஓகேவா. ஸோ 4b. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்க்கு வந்து நமக்கு 3a இருக்குது, ப்ளஸ் ஒய்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 4b இருக்குது கியூப் மைனஸ் 3. எக்ஸ்க்கு வந்து 3a இருக்குது, ஒய்க்கு வந்து 4b இருக்குது. எக்ஸ்க்கு வந்து 3a, ஒய்க்கு வந்து 4b. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த 3a ப்ளஸ் 4b த ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, அந்த 3a ப்ளஸ் 4bக்கு நமக்கு வந்து சம்லேயே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3a ப்ளஸ் 4b, 3a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 10. அப்போது நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த 10. ஓகேவா. கியூப் மைனஸ் 3
ஓகேவா? ஸோ இதை பார்க்கணும். இது வந்து நம்ம 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை பார்க்கணும். ஓகேங்களா? நம்பர்ஸ் பார்க்கணும். 3 3s are 9, 9 4s are நமக்கு என்ன 36. ஸோ 36 போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேரியபிள்ஸ் a அண்ட் b. ஓகேவா? ஸோ a அண்ட் b போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 3a + 4bன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குது? 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 10 × 10 × 10 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 1000 கிடைக்கிது. ஓகேங்களா? மைனஸ் இங்கே 36 அப்படியே வரும். இங்கே ஏபிக்கு வந்து நமக்கு கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏபி = 2ன்னு இருக்கா? ஸோ இந்த ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 10ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1000 மைனஸ் இந்த 36ஐயும் இந்த 2வையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா? 36 × 2. ஸோ 6 2s are 12, 3 2s are 6, 6ம் 1ம் வந்து நமக்கு 7. அப்போ 72 × 10. ஓகேவா? ஸோ அப்போ 1000 மைனஸ் இந்த 72வையும் 10ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 72 இந்த 0 வந்துடும். அப்போ 720. ஸோ இப்போ 1000லேருந்து 720 நம்ம என்ன பண்ணோம்? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ பண்ணிடலாமா? அப்போ 1720. ஸோ இதுலேருந்து 0 போயிடுச்சு. ஸோ இங்கே 0லேருந்து 2 போகாது. ஸோ அதனால் இங்கே பாரோ வாங்குவோம். இங்கே 10 ஆகும். 10லேருந்து 2 போச்சுன்னா 8, 9லேருந்து 7 போச்சுன்னா 2. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 280. அப்போது 27a³ + 64b³ = 280. ஸோ நமக்கு என்ன பண்ணியாச்சு? இதோடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.